வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பிரதமராக மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்றிருக்கிறார். கேபினெட் அப்படின்னு பார்த்தா நிர்மலா சீதாராமன் அவர்கள் உட்பட எல்முருகன் உட்பட பலருக்கும் இடம் கிடைச்சிருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரதமருடைய நேற்று அந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக நிர்மலா சீதாராமன் மீண்டும் அமைச்சரவை அப்படிங்கிறதெல்லாம் கூட பலரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. மறுபடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த அமைச்சரவை அதில் ராஜ்நாத் சிங் அவர்களை மோடிக்கு அமைச்சராக நடுவில் போட்டது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது என்னென்னா இது நம்ம போஸ்ட்மார்டம் தான் பண்ணி ஆகணும். என்ன போஸ்ட்மார்டம் பண்ணி ஆகணும் அப்படின்னா, அழகான ஒரு கேம். அதாவது ஆர்எஸ்எஸ்ஸை குழியில் போட்டு புதைச்சிட்டாங்க போல். நான் கூட புதைக்கிற லெவலுக்கு குழி தோண்டி வச்சுருக்காங்கன்னு தான் நினச்சோம். பட் ஆனால் ஆர்எஸ்எஸோடைய பருப்பு ஒன்றுமே வேகலை. ஆர்எஸ்எஸ் போட்ட கூட்டங்கள், ஆர்எஸ்எஸ் போட்ட திட்டங்கள், அதாவது ஒரு விஷயம், பிராமண சமூகத்தினரை சேர்ந்த, அதாவது பிராமணர்களை சொல்ல பிராமணியம் ஃபாலோ பண்ணக்கூடிய பிராமணர்கள் என்ன அவர்களோட இது என்ன அப்படின்னா, அது ஆர்எஸ்எஸ் ஒரு கட்சியை ஆரம்பிக்குது. அந்த கட்சியை ஆரம்பித்து என்ன பண்ணுன்னா, சத்திரியர்கள் நம்ம ஆட்சிக்கு வர்றமோ இல்லையோ அதுக்கான சூழ்நிலை வந்தால் ஒரு பிராமணரை இந்திய பிரதமர் ஆக்கிட்டாங்க. ஏற்கனவே வாஜ்பாய் இருந்துட்டார், அத்வானியும் இப்போ துணை பிரதமராக இருந்துட்டார், பிராமணரில் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த முறை அப்படிங்கும்போது அதுக்கு சரியான ஆள் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அத்வானி நாடு முழுவதும் அவரை பெருசாக ஏற்கப்படலை. அவருடைய பவரெல்லாம் போயிடுச்சுன்னொடனே மோடியை கொண்டாந்து வச்சு அதை வைத்து நம் காரியங்களை சாதித்து கொள்ளலாம் அப்படின்னு தான் அவர்கள் ஒரு அடிமையாக தான் மோடியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோடனே இவர்கள் குஜராத்திகள் என்ன திட்டம் போட்டாங்கன்றதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். இந்த வார் ரொம்ப தீவிரமாக போச்சு. மோடி பிரதமர் இல்லைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அதற்கு காரணம் என்னென்னா, ஆர்எஸ்எஸோடைய திட்டம் தனி மெஜாரிட்டி வந்தால் மோடி கேப்சர் பண்ணி நம்ம ஆர்எஸ்எஸை ஒழிச்சிருவார். அதனால் மோடியை இருக்க வைக்கக்கூடாது. அதே மாதிரி இது இருந்ததுன்னா, அதாவது எப்படின்னா, தனி மெஜாரிட்டி வரலைன்னா அழகாக மோடியை தூக்கிடலான்னு நினச்சதை மோடி அமித்ஷாவை ஆடின கேமில் ஆர்எஸ்எஸை தூக்கி போட்டு போயிச்சிட்டாங்க. ஸோ அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவர்கள் என்ன பேசுனாங்க, கூட்டம் போட்டது எல்லாமே நம்ம பார்த்தோம். கட்கரி ஒருத்தர் தான் இப்போதைக்கு இளம் தலைவராக ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். கட்கரியும் ஒழிக்கணும்னு பார்த்துட்டாங்க. அப்போ இருக்கும்போது என்னென்னா, பயங்கர நெருக்கடியும் தாக்கு பிடித்து கட்கரி நிற்கிறாரு அப்படின்னா கூட இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அழகாக ஒரு கேம் ஆடிட்டாங்க. 2 பேரை மட்டும் தூக்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? பாஜக தொண்டர்கள் என்ன நினைக்கிறான்ற பற்றி கவலை இல்லை, ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறான்ற பற்றி கவலை இல்லை, பஜ்ரங் தள் என்ன நினைக்கிறான்ற பற்றி கவலை இல்லை. இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தலையை மட்டும் அதுக்குள்ளேயே விலையை கொடுத்து தூக்கிட்டோம்னா டக்குன்னு நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னா, நட்டாவை தூக்குனது, நட்டாவை முன்னாடியே தூக்கிட்டாங்க. தூக்குறோடனே ஆர்எஸ்எஸ் ஷாக் ஆயிடுச்சு. அப்போ இப்போ நீங்கள் ஒருத்தரை தலைவராக கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்குது கையெழுத்து போடுறதுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் தலைவரை தூக்குறாங்க. தூக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ராஜ்நாத் சிங் வயசாகி போச்சு ரொம்ப, ஆர்எஸ்எஸில் முக்கியமான ஆள். அப்போ மோடியை முன்மொழிஞ்சதே போன முறைக்கு முந்தின முறை 2014 தேசிய தலைவராக ராஜ்நாத் சிங் தான். அப்போ அந்த நன்றி விசுவாசம் இங்கே இருக்கும்போது திடீர்னு ராஜ்நாத் சிங் அந்த பக்கமாக திரும்பி பழைய இடத்துக்கு தவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, 2ஆம் இடத்துக்கு கொண்டு வர்றாங்க. எவ்வளோ நாள் தெரியல, எவ்வளோ நாள் அமித்ஷா தானே 2ஆம் இடத்துல இருந்தாப்புல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜ்நாத் சிங் முன்னாள் தலைவர் அவரையும் 2ஆம் இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. 4ஆவது இடத்துல நட்டா, எங்கேயோ கடந்த நட்டாவை தூக்கி 4ஆவது இடத்துக்கு கொண்டு வர்றாங்க. கட்கரிக்கு அப்புறம் ஆமாம், கட்கரிக்கு அப்புறம் நட்டாவை கொண்டு வர்றாங்க. நட்டா கொண்டு வந்தால் ஏன்னா கட்கரிக்கு மேலே கொண்டு வர முடியாது. இருந்தாலும் ஏன்னா வயசுலேயும் சீனியரு, அனுபவத்துலேயும் சீனியரு. கட்கரி முன்னாள் தலைவராக நாக்பூரில் இருந்து வேறு வந்திருக்காரு. டேரெக்டாக வரும்போது சிக்கலாயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு இடம் தள்ளி போட்டாங்க. இதில் இன்னொரு கேம் என்ன ஆடிருக்காங்கன்னா, ஆர்எஸ்எஸ் எங்கே அடி வாங்கி செத்துருச்சுன்னா, கட்கரி தான் நம்பர் 2ஆக இருக்கணும், அடுத்த பிரதமராக வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்ஸால் முன்மொழியப்பட்டவர் கட்கரி. அப்போ கட்கரி 2ஆவது இடத்துல வச்சா எப்போ வேணாலும் மோடியை கவிழ்த்து விட்டு அடுத்து கட்கரி வந்துடுவார்ன்றக்கா என்ன பண்ணுறாங்கன்னா 4ஆவது இடத்துக்கு தள்ளுறாங்க. அப்போ என்ன ஆகும், இன்னொரு ஆர்எஸ்எஸ்காரனே வச்சு மோத விடுறாங்க. அது ராஜ்நாத் சிங் 2ஆவது இடத்துல இருக்குது. அப்போ ராஜ்நாத் சிங்கை மீட் நீ வந்துடுவியா அப்படின்னா அவங்க 2 பேருக்கு சிண்டு முடிஞ்சு விடுற மாதிரி ராஜ்நாத் சிங் 2ஆவதாகவும் இவர் 4ஆவதாகவும் போடுறாங்க. ராஜ்நாத் சிங் ஒரு டம்மி பீஸ், என்ன சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அதனால் ராஜ்நாத் சிங்கை 2ஆவதாக கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு இப்படி வச்சுட்டு 4ஆவதாக கட்கரி இது போட்டு 5ஆவதாக யாரை நட்டாவை போட்டு
ஆட்டையை முடிச்சிட்டாங்க. இப்போ 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. சும்மா கடந்த நட்டாவை தூக்கி கேபினெட்டில் 4ஆம் இடம், மோடிக்கு அடுத்து 4ஆம் இடம் கொடுத்து வச்சுட்டு டோட்டலாக ஆட்டையை போட்டாங்க. இப்போயும் வந்து இந்த ரவுண்டுலேயும் ஆர்எஸ்எஸ் தோற்று விட்டதுன்னு தான் சொல்கிறேன். நம்ம ஆர்எஸ்எஸ் வெற்றி பெறும்னு நினச்சோம். மோடியை எளிதாக வெல்ல முடியலன்னா கூட தேர்தலுக்கு பிறகு வந்து வாக்குகள் கம்மியாக வந்து எம்பிகள் கம்மியாக வரும்போது நீ லாயக்கு இல்லைன்னு சொல்லி தூக்கிடுவாங்களோன்னு நினச்சோம். பட் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை ஆட்டையை போட்டு விட்டார் மோடி. ஸோ அப்படி தான் நான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு நட்டாக்கு அடுத்த இடம் 6வது இடம் கொடுத்துருக்குறாங்க. அவர் அவ்வளோ பெரிய வரையான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சுட்டு வந்தார். அவருக்கு வயசுமே 65 தான். அது இன்னும் 10 வருஷம் பிஜேபி கணக்குப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிர்மலா சீதாராமனுக்கு மேலே அவரை பிளேஸ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் அவர் சீனியர் லீடர், அவர் சிஎம்ஆர். நிர்மலா சீதாராமன் என்னவா இருந்தது? லண்டனில் இப்போ கடையில் வேலை பார்த்தது தான். இதோட வரலாறு எடுத்து பார்த்தா இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பார்ட்டி. நிர்மலா சீதாராமன் ஆர்எஸ்எஸ் பெண்களை ஆர்எஸ்எஸ்ல சேர்க்க மாட்டாங்கன்னா கூட ஆரம்பத்துலேருந்து இல்லை, லண்டன்லேருந்து வேலை கிடைக்காம இங்கே வந்தது, டக்குன்னு பிஜேபியில் சேர்ந்து 87 அப்படின்னு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால செய்தி தொடர்பாளராக இருந்தாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து கட்சியில் ஆழமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர், ஆர்எஸ்எஸ்ஸால் தற்போது சப்போர்ட் பண்ணக்கூடிய அவர்னால இருக்கட்டும் அப்படின்ற ஒருத்தர் தான் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சௌகான். அதனால் இப்போ சௌகானை கொண்டு வந்து முன்னாடி தள்ளி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து மாமிக்கெல்லாம் வந்து ஓசியில் கிடச்ச மாதிரி தானேங்க பதவி. ஏதோ பெண்ணாக இருந்ததுனாலையும் ஏற்கனவே இருந்த பெண்கள்லாம் கட்சியில் இறந்து போயிட்டாங்க. ஏற்கனவே அமைச்சராக வெளியுறவு இது சுஷ்மா ஸ்வராஜ் வந்து ராணுவ அமைச்சராக இருந்தாங்க, வெளியுறவு. ஆமாம். அப்போ அந்த அம்மாவை தூக்கிட்டு இந்த அம்மாவை கொண்டு வந்தாங்க. அதாவது இயற்கையாக அவர்களுக்கு அதிர்ஷ்டம்ன்றது இருக்குல்ல, பிறவியிலே மச்சம் இருக்குன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்தது தான். அதனால் முக்கியமாக இந்த அளவு கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை. அதில் என்ன ஒப்பீடு காட்டுறாங்கன்னா, கவர்னராக இருந்தவங்கள ரிசைன் பண்ணி வர வச்சு தடவை அலைய விட்டுட்டு இந்த மாதிரி எலெக்ஷன்லேயே நிற்க முடியாதுன்னவங்களுக்கு எதுக்கு கேபினெட் கொடுக்குறீங்கிற மாதிரியான ஒப்பீடு தமிழ். இருந்தாலும் இந்த நாட்டை வந்து பொருளாதார ரீதியாக நாசமாக்கியதற்கு மிகப்பெரிய உடந்தையாக இருந்தது அம்மா தானே. மோடியோட திட்டங்களுக்கெல்லாம் உடந்தையாகிறது அந்த அம்மா தான். அப்படிங்கும்போது அது பெருசு இல்லை. இது கவர்னர்ன்றது ஏதோ 32 மாநிலத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்தால் கவர்னருக்கெலாம் மரியாதை கிடையாது. நீங்கள் லோக்கலில் தான் இருக்கே தவிர நீங்கள் நேஷ்னல் லெவலில் அவர்களாக பார்த்து போடுற பிச்சை தானே கவர்னர் பதவி. ஸோ அதனால் அவங்கள தூக்கி நீங்கள் நிர்மலாவுக்கு ஈக்குவலாக வைக்க மாட்டாங்க. ஏன்னா நிர்மலா அனைத்து விதத்துக்கும் ஒத்துழைச்சிருக்குல்ல. ஒத்துழைச்சு எல்லாத்தையும் சர்வநாசமாக்குறதுக்கும் எல்லா நிறுவனங்களையும் விற்பனை செய்வதற்கு ஒரு விற்பனை பிரதிநிதி போல் செயல்பட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. போடுற கையெழுத்தெல்லாம் அவர் சார் சொல்லிட்டாரு விற்றுருங்கன்னு. அந்த மாதிரி தமிழிசைக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது. அவங்களுக்கு அந்த விற்பனை பிரதிநிதிலையும் முன்னனுபவம் இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு டாக்டராக வேணா இருக்கலாம். மோடிக்கு ஏதாவது இருமல் காய்ச்சல்னா ஊசி போடலாமே தவிர இந்த மாதிரி தேசத்தை விற்பதற்கான ஒரு இது அனுபவம்லாம் கிடையாது. இல்லை, இப்போ ஜெய்சங்கர் அவர்கள் அவர் ஒரு டிப்ளமேட்டாக இருந்திருக்கிறார். அதில் திறமையான அதிகாரிலாம்னாலும் கூட 2014 பாஜக ஆட்சி ஏற்ற போது வெளிநாடுகளிலிருந்து பலரும் வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இந்த முறை அதை கம்ப்ளீட்டாக குறைஞ்சி இங்கே சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்குள்ளே இருந்து மட்டும்தான் ஆட்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ டிப்ளமசியில் ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்திருக்குன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லை? ஃப்ரிக்ஷன் மட்டும் இல்லை, பெரிய ட்ராக்ஷனே இருந்திருக்கு இந்த மாதிரி தான். ஏன்னா G7 ஒருத்தர் வரல, யூரோப்லேருந்து ஒருத்தர் வரல. ஏன் வரலன்ற என்னன்றது அவர்கள் எவ்வளோ காண்டில் இருக்காங்க. 3வது முறை எந்த நாட்டில் யார் பிரதமராக இருந்தாலோ அதிபராக இருந்தாலோ வரமாட்டாங்க. ஏன்னா அது அவர்கள் கொள்கைக்கு எதிரானது. 2 முறைக்கு மேலே ஒருத்தர் வந்து ஒரு நாட்டுடைய அதிபராகவோ இல்லை பிரதமராகவோ இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் அவர்கள் வந்து எழுதப்படாத சட்டம். அப்படி இருக்கும்போது மோடியை வீழ்த்த வேண்டும் என்பது தான் அவர்களுடைய இது. அது மீறி மோடி வந்ததுனால அவங்க கண்டுக்கவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. 2வது இந்த சின்ன சின்ன நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், வந்து ஒரு 1.5 மணி நேரம் வெட்டியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நீங்கள் யூரோப்பில் இருந்தோன்னா அவங்களே கேட்பாங்க எவ்வளோ நேரம், ஒரு 4 to 5 minutes அப்படின்னா 4 to 5 கூட கிடையாது, ஷார்ப் 4 minutes. நோ சார் 40 இப்போ எந்திரிச்சு கொண்டுருவாங்க, ஓடி போயிரு. ஸோ வந்து அவங்க வந்து 15 நிமிஷம் உட்காந்தாலே பெருசு. இப்போ வந்து அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா மோடி மட்டும் பதவி, இப்போ ட்ரம்ப்பு வந்தாப்புல எப்படின்னா நீ வந்து மோடி மட்டும் பதவி இருக்கிறாருன்னு வைங்களேன், அது எவ்வளோ நேரம் 5 நிமிஷத்தில் முடியும். டக்குன்னு ஆரம்பிப்பாங்க, டக்குன்னு பதவி எடுப்பாங்க, வருவாங்க. ஆனால் வந்து இவர் இப்போ பதவியாக இருக்கிறத உட்காந்து மணிக்கணக்காக பார்க்குற அளவுக்கு இன்னும் அவங்க சொல்லுவாங்க நம்ம இன்னும் வீக்காக போகல, நம்ம பணக்கார நாடு. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு முதலாளியை கூப்பிட்றாங்க ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு டிரைவர் ரொம்ப நாளாக இருக்காப்புல கூப்பிட்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவார் முதலாளி?
போவார், டக்குன்னு அந்த நேரத்துக்கு போவார், டக்குன்னு ஒரு பரிசு பொருளை கொடுத்துட்டு காலைல விழுவாங்க, ஆசீர்வாதம் வந்துட்டு வந்துடுவாங்க. ரைட்டா? அதே வந்து முதலாளி வீட்டுக்கு டிரைவரை கல்யாணத்துக்கு கூப்பிட்டா 3 நாளும் ராப்பகலாக தூங்க கண் முழிச்சு வேலை பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்தவர்கள் இலங்கை, மாலத்தீவு போன்ற கோபால் பல்படி எங்கெல்லாம் விற்றுதோ வந்திருக்காங்க. அது மாதிரி வந்து இலங்கை, பர்மாக்காரன் சண்டை வந்திருக்கு, பங்களாதேஷ் போன்ற சிறு சிறு நாடுகளில், மாலத்தீவு போன்ற நாடுகள்லேருந்து வந்திருக்காங்கன்னா அவர்கள் வந்து வேறு அவங்க கூப்பிட்டா வந்து தான் அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்து இதை பார்த்துட்டு இந்த மாளிகை. ஏன்னா சின்ன நாட்டில் வந்து இப்போ நீங்கள் இலங்கையில் பொறுத்தளவுக்கு இதுக்கு இணையான பிரிட்டிஷ்காரன் கட்டினது தான் அங்கேயும் ஜனாதிபதி மாளிகைலாம் சூப்பராக இருக்கும். ஆனால் மாலத்தீவில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஷேக் ஹசீனாவுக்கு ஒன்றுமே கிடையாது, பிரித்து கொடுத்தா அது 4 மாடி அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் இந்த இதை பார்க்குறது, இந்தியா ஒரு பெரிய நாடு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது பதவியேற்பு விழா எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால் அவர்களை மட்டும் அழைத்திருக்காங்க. நீங்கள் நமக்கு மேலே உள்ளவனை யாரையும் அழைக்கலை. இல்லைப்பா, அப்படி பார்த்தா டிப்ளமசிக்கும் சரியில்லை. நிர்மலா சீதாராமன் நிதியிலையும் சொதப்பின பிறகும் இவங்களுக்கு அந்த மறு வாய்ப்புங்கிறது ஒரு கேள்விக்குள்ளாகுது இல்லை அப்படி பார்க்கும்போது? இல்லை, மறு வாய்ப்பு அப்படின்னா வேறு ஆளே இல்லாதப்ப என்ன பண்ணுவீங்க? புரியுது அவங்களுக்கு? இப்போ வெளியுறவுத்துறையில் ஜெய்சங்கரை தூக்கிட்டோம் அப்படின்னா மோடி 0. அந்த மினிஸ்ட்ரியிலேயே வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருந்த ஒரு மினிஸ்ட்ரி யார் அப்படின்னா ஜெய்சங்கர் தான். வேறு யாருமே கிடையாது, யாரையுமே சொல்ல முடியாது. எல்லாமே டம்மி பீஸுகள், இல்லைனா கையில் காலில் விடுகிற பீஸுகள் தான். இன்னொன்று வந்து என்னத்தையே போடுற ஃபைலில் கையில் போடுற மாதிரியான ஆட்கள் தான் அங்கே இருந்தாங்க. அதில் வந்து ஜெய்சங்கர் மட்டும்தான் மிக திறமையாசாலி. இப்போ மோடியை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இவ்வளோ தூரம் கொண்டு போய் இவ்வளோ பில்டப் கொடுத்ததும் அவர் தான். ரைட்டா? ஸோ அதனால் அவர் இப்போ நீங்கள் வேறு நாடு மதிக்கலைன்னா கூட அவர் வச்சுருப்பாங்க. அவர் தான் அதை சமாளிக்க முடியும். ஏன்னா இனி வரக்கூடிய எதிர்ப்புகளில் வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ வந்து அவர்கள் வந்து வெளியிலேருந்து உற்று நோக்கினா உள்ளே என்ன நடக்குது, உள்ளே என்ன பாலிடிக்ஸ் நடக்குது, உள்கட்சி பூசல் என்ன நடக்குது, ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் பார்த்துட்டா இப்போ வந்து வெளியிலேருந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதுன்றதை பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, சிராக் பஸ்வானுக்கு அமைச்சரவையில் இடம், ஒரு சிறிய வயது இள வயது அப்படின்னும் போது அவருக்கான அந்த இடம், ஏன்னா கொடுத்த 5 சீட்லேயுமே அவர் ஜெயிச்சிருக்கிறார் பீகாரில் நிதிஷ்குமாரோட இவங்களோட கூட்டணினாலும் அந்த விஷயம். ஏன்னா சிராக் பஸ்வானுக்கு ஜிக்கு நல்ல அன்பு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. அதே போல் ஜித்தன் ராம் மஞ்சிக்கு ஒரு சீட்டு, நம்ம இதெல்லாம் இப்படி கூட்டணி அனுசரிக்கிறாருன்னு பார்க்குறதா? ஆமாம், ஏன்னா ஜித்தன் ராம் மஞ்சிலாம் அப்படியே ராத்திரியோட ராத்திரியாக ஆட்சி ஆட்டையை போட்டு போனாள். ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு நீங்கள் இருங்க, சீனியராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து இப்போ நிதிஷ்குமார் வந்து முதல்வராக நியமிக்கிறார். இப்போ ஜெயலலிதாலாம் வந்து பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஓபிஎஸ்ஸை உட்கார வச்சு போனால் வந்தவொடனே அந்த பிள்ளையாரை தூக்கி போட்டாங்க, அது பாட்டு கொடுத்துருச்சுல. ஆனால் மஞ்சி 15 நாள் உட்கார்ந்தவொடனே நீ கிடையாது முதலமைச்சர், நான் தான், ஏன் நான் இருக்கக்கூடாது அப்படின்னோடனே அப்புறம் ஆட்சியை கலைச்சிட்டு அப்புறம் திருப்பி இது பண்ண அந்த மாதிரியான துரோகி நிதிஷ்குமாரே பெரிய டுபாக்கூர். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மஞ்சி வந்து ஒரு எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு அவர் கொஞ்சம் இருக்குன்றதுனால பரவலாக வாக்கு வங்கி இருக்குது. அதனால் மஞ்சியை வந்து திருப்பி மத்திய அமைச்சர் ஆகியிருக்காங்க. ஆனால் சிராக் பஸ்வான் என்ன, ராம்விலாஸ் பஸ்வான் சிராக் பஸ்வான் வந்து இப்போ பட்டியலினத்து மக்களுடைய தலைவராக இருந்த ராம்விலாஸ் பஸ்வானோட பையன். அவங்க அப்பா கிட்டத்தட்ட 9 முறை ஒரே தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு ராம்விலாஸ் முன்னாடி. ஏன்னா அவர் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர். இப்போ அதாவது இடைப்பட்ட காலங்களில் மத்திய அமைச்சராக எப்பப்பெல்லாம் வந்து காங்கிரஸ் இல்லாத அரசுகள் வருதோ அப்பப்போ மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிராக் பஸ்வான் இப்போ தான் அவங்க அம்மா ஒரு நடிகை. ரைட்டா? ஆமாம், ராம்விலாஸ் பஸ்வானுடைய காதல் மனைவி. அவர் வந்து அவருக்கு பிறந்தவர் தான் சிராக் பஸ்வான் வந்து அப்படியே அவங்க அப்பாவோட இதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு படம் கங்கனா கூட நடிச்சிருக்காப்புல. கங்கனா ரனாவத்தோட நடித்த படத்தினால தான் அவர் வாழ்க்கை நாசமாக போச்சு, டக்குன்னு ஜம்ப் ஆகிட்டாங்க. இப்போ ஜிக்கு புளிய கரைக்கும், கங்கனாக்கு ஏற்கனவே சிராக்கோட தொடர்பா அப்படின்னா நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. படத்து மூலமாக ஏற்கனவே அறிமுகம் இருக்கிறதுனால அவர் 2 பேரும் கட்டிப்பிடிச்சி பேசிக்கிறாங்க பொது இடத்துலலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது கூட சில பேருக்கு அது புளியை கரைக்கலாம். பிரதமர் அவருடைய பதவியேற்பதை தாண்டி பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி சார்.